அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் ஆத்ம நமஸ்காரம். நான் உங்கள் கந்த நடிமை கார்த்திகா தர்மராஜன். இன்று நம் பதிவில் எதை பற்றி காண இருக்கிறோம் என்றால், நீங்கள் வழிபடும் குலதெய்வத்தை எவ்வாறு உங்கள் வீட்டுக்குள்ள வரவழைப்பது என்றுதான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். வாங்க உறவுகளே. பொதுவா நம்ம வணங்கக்கூடிய இறைவன் என்பவன் ஆத்மார்த்தமாக ஒளி வடிவமாக இருப்பவன் தான். உருவமில்லாத இறைவனுக்கு ஒவ்வொரு வடிவத்தினை கொடுத்து நாம் வணங்கி வருகின்றோம். அப்படி இருக்கையில இந்த கலியுகத்துல இறைவனை நம்ம கண்களால காண முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினா அது நிச்சயம் முடியாத காரியம். இறைவனை உணரத்தான் முடியுமே ஒழிய காண முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னு. இல்ல, விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர்னு சொல்லுவாங்க. இறைவனை உணர மட்டுமே முடியும். அந்த இறைவனை நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வர வைக்க முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள இறைவன் இருப்பத, அதாவது உங்கள் குலதெய்வம் இருப்பத எப்படி உணர்வது என்று இந்த பதிவுல பார்ப்போம். அதாவது சில வாசத்தை வைத்து இந்த இடத்துல வாழ்கிறான் என்று நம்மால் நிச்சயம் உணர முடியும். அந்த வரிசையில நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம வீட்டு குலதெய்வம் வந்து குடியேறி இருப்பத எப்படி உணர்வது? கோபத்துல இருக்கிற நம்ம வீட்டு குலதெய்வத்தை எந்த முறையில நம்ம வீட்டிற்குள்ள அழைப்பது என்பதை பற்றிய ஒரு பரிகார முறைய எடுத்துரைக்கிறேன். பொதுவா நம்ம வீட்டுல வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது நமக்கே சந்தேகம் வரும். நம்ம குலத்தை காக்கிற குலதெய்வம் நம்ம வீட்டுல தான் இருக்குதா? அந்த குலதெய்வத்திற்கு நம்முடைய நினைவு இருக்கிறதா? அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையால குலதெய்வம் நம்ம வீட்டிற்குள்ள வர முடியாம வாசல்ல நிக்குதா? அல்லது ஏதாவது எதிர்மறை ஆற்றலின் மூலம் கட்டுப்பட்டு இருக்கா? அதாவது பில்லி சூனியன்ட்டு சொல்லி தெய்வத்தை கண் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் கட்டுப்பட்டு உள்ளதா அப்படின்னு நமக்கே ஒரு சில யோசனைகள் வரும். இப்படி உங்க வீட்டில் குலதெய்வம் நுழைவதற்கு எந்த தடைகள் இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வரும். ஒரு சொம்பு தண்ணீரை பூஜை அறையில நான் சொல்ற மாதிரி வைங்க. முதலில் குலதெய்வ பூஜை செய்வதற்கு முன்பு வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். உங்க வீட்டு குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்திற்கு உகந்த கிழமையில் இந்த பூஜையை செய்யலாம். எடுத்துக்காட்டா, நீங்கள் அம்மனை குலதெய்வமாக வழிபடுகிறீர்கள் என்றால் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்வது சிறப்பு. அதுபோல முனியசாமி, கருப்பசாமி, சுடலை மாடன், இப்ப தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல உள்ள உறவுகள் எல்லாருமே சுடலை மாடனை வழிபடுவாங்க. இந்த முனீஸ்வரன் சுடலை மாடனாக இருந்தா ஞாயிற்றுக்கிழமைகளில் பூஜை செய்யலாங்க. முதலாவது காலையில எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுடணுங்க. பூஜை அறையில இருக்கும் குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக ஒரு சொம்புல தண்ணீரையும் ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக ஒரு ஏற்றி வச்சிடணும். அதற்கு பிறகு ஒரு பித்தளை தாம்பலத்துல பச்சரிசிய பரப்பி அதன் மேல ஒரு பித்தளை சொம்பு வைக்கணுங்க. பித்தளை சொம்பு நிரம்ப நல்ல தண்ணீரை ஊற்றி அதுல மஞ்சள் பொடிய கலந்து விடணுங்க. அதுல ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டுருங்க முழுசாவே. இந்த தண்ணீரில வாசத்துக்காக நல்ல நறுமணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் போன்ற பொருட்களையும் சேர்த்து கொள்ளலாம். பொதுவாகவே பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ சக்திங்க. இப்போ நமக்கு கலச சொம்பு தயாரா இருக்கு. இந்த சொம்பின் முன்பாக நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களது குலதெய்வத்தின் நாமத்தை, அதாவது உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 108 முறை உச்சரித்து குலதெய்வம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று மனமுருகி மனதார உங்கள் குலதெய்வத்திடம் வேண்டுங்க. இப்படி கலச செம்பு நிறுத்தி உங்க குலதெய்வத்தை வீட்டிற்குள்ள அழைத்தால் உங்க குலதெய்வம் அந்த கலச சொம்பில் வந்து இறங்கிடும். உங்க வீட்டு பூஜை அறையில எந்தவித காற்றும் வீசாது. அதே சமயம் அந்த கலச சொம்ப நீங்க அசைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா பாருங்க, சொம்புல இருக்கிற தண்ணீரின் எதிர்பாராத சமயத்துல நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும் போது அசைவு ஏற்படும். அந்த அசைவை குலதெய்வம் உங்க வீட்டுல வாசம் செய்ய வந்துருச்சு என்பதை உணர்த்தும் அறிகுறியாக இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு சிலருக்கு என்னோட குலதெய்வமே எனக்கு எதுன்னு தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி உள்ளவங்க தெரியாத குலதெய்வத்தை நினைத்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லியும் இந்த பூஜையை செய்து தெரியாத குலதெய்வத்தை அழைக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பூஜையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கலன்னா
தண்ணீரில் எந்த அசைவும் தெரியல அப்படின்ற பட்சத்துல குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வாசம் செய்ய வரல, இன்னும் கோபத்தோட தான் இருக்கு, வெளியே தான் இருக்கு அந்த கட்டுல அப்படின்னு நம்ம குறிப்பால உணர்ந்து கொள்ளலாம். இதற்கு பரிகாரமா என்ன செய்யறது? உங்க பூஜை அறையில 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வத்தின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு மண் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து குலதெய்வம் மனமிறங்கி வீட்டிற்கு வர வேண்டும் என்ற வார்த்தையை 3 முறை உச்சரித்து தொடர்ந்து குலதெய்வத்தை வழிபடணுங்க. மறுபடியும் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் கழித்து நான் சொன்ன அதே பரிகாரத்தை மறுபடியும் செய்யுங்க. கலச சொம்பு நிறுத்தி உங்களுடைய பூஜைய செய்து பாருங்க. நிச்சயமாக குலதெய்வம் மனமிறங்கி உங்க குடும்பத்திற்கு அருளாசி வழங்க உங்க வீடு தேடி வரும். அதாவது இந்த பூஜையை செய்வது பெருசு இல்லை, இந்த பரிகாரம் செய்தால் நிச்சயம் என் குலதெய்வம் என் வீட்டிற்கு வரும் என்ற முழு நம்பிக்கையோடு முழு மனசோடு இந்த பரிகாரத்தை செய்யணும். கண்டிப்பான முறையில உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வரும். சத்தியமான உண்மைங்க. நன்றி உறவுகளே. மேலும் இது போல பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் கந்த நடிமை கார்த்திகா தர்மராஜன்.